கௌரவ மகா சங்கத்தினர், இந்து இஸ்லாம் கிறிஸ்தவ மத தலைவர்கள் யாவருக்கும் முதலில் புதுவருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவதாக, எமது நாட்டுக்கும் உலகிற்கும் நன்மையும் கருணையும் கிட்ட வேண்டுமென்று பிரார்த்திக்கின்றேன். நாட்டின் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. இந்த தேர்தலில் எதிரணியின் பொது வேட்பாளராக புதிய ஜனநாயக முன்னணியின் அன்னம் சின்னத்தில் போட்டியிடும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடம் கருத்துக்களை பகிர்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தமேட்டு பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் பொறுப்பு மாத்திரமல்லாது எமது நாடு தொடர்பிலும் என்னிடம் கையளிக்கப்பட்டுள்ள பாரிய பொறுப்பினை முன்னிலைப்படுத்தியே இந்த சந்தர்ப்பத்தில் நான் உரையாற்றுகின்றேன். எதிரணியின் பொது வேட்பாளராக நான் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிய நாள் முதல் எனக்கும் எனது குடும்ப உறுப்பினர்களுக்கும் எனது தேர்தல் செயற்பாட்டுக்கு பங்களிப்பு செய்யும் அநேக மாணவர்களுக்கும் எதிராக உள்ள மிகப்பெரிய அதே போன்று அருவருக்கத்தக்க செருப்பூசு மற்றும் அவதூறு செய்யும் செயற்பாடு ஊடாக ஒழுக்க விழுமியங்கள் மற்றும் மனித கருத்து ஒழுக்கங்களை மீறும் வகையிலும் கட்டவிழ்க்கப்பட்டுள்ளமையினால் உண்மையை குழி தோண்டி புதைப்பதற்கு இடமளிக்க வேண்டாம் என்பதனை சுட்டிக்காட்டும் வகையில் இத்தகைய தெளிவுபடுத்தலை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் அளித்தமை குறித்து தேர்தல் ஆணையாளருக்கு எனது நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். நண்பர்களே, தற்போதைய ஜனாதிபதி 2ஆம் தவணை பதவிக்காலம் நிறைவு பெறுவதற்கு இன்னும் 2 வருடங்கள் எஞ்சியுள்ள நிலையில் மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தலை அறிவித்துள்ளார். இவ்வாறு தேர்தல் ஒன்றை அறிவிப்பதற்கு அவரும் அவருக்கு ஆலோசனை வழங்கும் குடும்ப உறுப்பினர்கள் சிலரும் தீர்மானித்ததன் நோக்கம் நாட்டுக்கு நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. மக்கள் செல்வாக்கை மிகவும் சடுதியாக இழந்து வரும் தமது குடும்ப ஆட்சியின் குரூரத்தன்மை மற்றும் நேர்மையற்ற தன்மையை மக்களின் ஆணையை கொண்டு மூடி மறைக்க முடியும் என்ற கபடத்தனமான நோக்கத்தை முன்னிலைப்படுத்தியே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்பதனை அரசியல் தொடர்பில் நடுநிலையாகவும் ஆழமாகவும் சிந்திக்கும் எவருக்கும் புலப்படுகின்ற விடயமாகும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்தாபிக்கப்பட்ட தினத்திலேயே கட்சி உருவாக்கப்பட்டு சில மணித்தியாலங்களின் பின்னர் பிறந்த நான் கட்சியின் முன்னேற்றத்துக்காக உயிரை துச்சமாக கருதி அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு கட்சியின் பொதுச்செயலராக ஆக கூடுதலான காலம் பதவி வகித்தவர் என்ற வகையில் ஏனைய அனைவரும் மௌனம் சாதிக்கையில் தற்போதைய அரசாங்கத்தின் தலைவர் முன்னெடுக்கும் தவறான அரசியல் பயணத்துக்கு எதிர்ப்பை தெரிவித்தேன். ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கு முயன்ற பொழுது ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்க வேண்டாம் என நான் ஜனாதிபதியிடம் கடிதம் ஒன்றினூடாக வேண்டுகோள் விடுத்தேன். அதற்கு பதிலாக எதிர்வரும் 2 வருடங்களுக்குள் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்து ஒழுக்கமுள்ள முன்னேற்றகரமான நாடு மற்றும் சமூகத்திற்காக அரசியல் மறுசீரமைப்பை முன்வைத்து நாட்டையும் கட்சியையும் பாதுகாக்குமாறு நான் அவரிடம் கோரிக்கை விடுத்தேன். பதவிக்காலத்தில் இன்னும் 2 வருடங்கள் எஞ்சியுள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலை நடாத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதே ஆளும் கட்சியின் அநேகமான அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் நிலைப்பாடாகவும் இருந்தது. எனது அந்த நியாயமான கோரிக்கையை குப்பை கூடைக்குள் எறிந்தார். எவ்வாறாயினும் அந்த கோரிக்கை விடுக்கப்பட்டமைக்கான பின்புலத்தை நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். 2009ஆம் ஆண்டு யுத்த வெற்றியை அடுத்து வெற்றியின் நட்பெயரை தனியொருவராக கையகப்படுத்திய தற்போதைய ஜனாதிபதியின் செயற்பாடுகள் நாம் ஏற்கனவே கண்டிருந்த மக்கள் நேய தலைவரின் செயற்பாட்டுக்கு ஒத்ததாக அமைந்திருக்கவில்லை. அங்கிருந்த சிலர் மன்னரென போற்றி பாடல்களை எழுதியதால் பிற்காலத்தில் அவர் உண்மையான மன்னரை போன்று செயற்பட துவங்கினார். அவர் படிப்படியாக ஹிட்லர், இடி அமீன் போன்ற சர்வாதிகார லட்சணிகளை சூடிக்கொள்ள ஆரம்பித்தார். நவீன உலகிற்கு பொருந்தும் ஜனநாயகத்தை மதிக்கும் மக்கள் தலைவராக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் அவரிடம் காணப்படவில்லை. பண்டைய அடிமையாட்சியின் மன்னராக மிளர வேண்டிய தேவையே அவருக்கு இருந்தது. இந்த மனநிலையோடு அவர் முதலில் கட்சியையும் அரசாங்கத்தையும் தமது குடும்ப ஆட்சியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பதற்கு பதிலாக ராஜபக்ச என்று அடையாளப்படுத்தக்கூடிய வித்தியாசமான கட்சி ஒன்றை உருவாக்கினார். இலங்கை குடியரசுக்கு பதிலாக மன்னராட்சியை உருவாக்கினார். கட்சியினதும் அரசாங்கத்தினதும் அதிகாரத்தை ஒரு குடும்பத்தின் ஆட்சிக்குள் முடக்கி வைத்தார். அந்த குடும்ப ஆட்சி கும்பலின் அதிகாரம் நாட்டின் அனைத்து மூளை முடுக்கிலும் வியாபித்தது. எமது கட்சியின் தலைவருக்கு இடையே பிரச்சனைகளை தோற்றுவித்து கட்சிக்குள் ஒற்றுமையின்மையை வளர்த்தனர். பாராளுமன்றத்தையும் அந்த குடும்ப ஆட்சி கும்பலின் ஆதிக்கத்துக்குள் உள்வாங்கினர். அமைச்சரவையின் அதிகாரத்தையும் கைப்பற்றிய அவர்கள் அமைச்சர்களை பொம்மைகளாக மாற்றினர். பிரதேச சபை, மாகாண சபை, பாராளுமன்ற தேர்தல் ஆகியவற்றுக்காக வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் பொழுது கட்சி செயற்பாட்டாளர்களை கருத்தில் கொள்ளாது ஆட்சி குடும்பத்திற்கு நெருக்கமானவர்களுக்கு மாத்திர முக்கியத்துவம் அளித்தனர். 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் நாட்டை கட்டியெழுப்பதற்கு கிடைத்த உன்னத சந்தர்ப்பத்தை அந்த குடும்ப ஆட்சி கும்பல் நாசமாக்கியது. பெருந்தெருக்கள் மற்றும் கட்டட நிர்மாணத்தை மிக பெரிய அபிவிருத்தியாகவும் அதிசயமாகவும் எடுத்து எம்பி நாட்டை
அதல பாதாளத்துக்குள் தள்ளிவிட்டனர். இன்று எவ்வித ஒழுக்கமும் பண்புமற்ற சமூகமே உருவாகியுள்ளது. அரசியல் துறை, பொது நிர்வாகத்துறை மற்றும் பொருளாதாரத்துறை ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு கீழ்த்தரமான செயலில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கும் சுயநலவாதிகள் ஆதிக்கம் செலுத்துவதை இன்று காண முடிகின்றது. குடும்ப ஆட்சி கும்பலின் அனுசரணை இவர்களுக்கெல்லாம் குறையின்றி கிடைக்கின்றது. கல்வி, சுகாதாரம் மற்றும் வர்த்தகம் ஆகிய துறைகளும் சிக்கல் நிறைந்து காணப்படுகின்றது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்ளையர்கள் குடும்ப ஆட்சியின் விசேட ஆசிகளை பெற்றுக்கொண்டு நாட்டை சூறையாடி வருகின்றனர். போதைப்பொருள் வர்த்தகர்கள், மதுபான வர்த்தகர்கள், மாஃபியா கும்பல்கள், சூதாட்டக்காரர்கள் மற்றும் பல்வேறு ஒழுக்கமற்ற செயற்பாடுகளை சமூகத்தில் பரப்புகின்றவர்களுக்கு அரச கட்டமைப்புக்குள் முக்கிய இடம் கிடைத்துள்ளது. ஜனநாயகத்துக்கு பதிலாக லஞ்சம் வாங்கும் முறைமையை அறிமுகப்படுத்தியுள்ளனர். சட்டமும் விதிமுறைகளும் ஒழுக்கமுமற்ற மக்களின் சொத்துக்களை சூறையாடும், கருப்பு பணத்தை சேமிக்கும் பேராசேமிக்க ஆட்சியாளர் கும்பலிருக்கும் சர்வதேச ரீதியில் தனிமைப்படுத்தப்பட்ட வெட்கமட்ட அசிங்கமான நாடாக எமது நாடு மாறியுள்ளது என்பதை கவலையோடு கூற வேண்டியுள்ளது. இந்த ஒழுக்கமற்ற காட்டு சட்டத்துக்கு அடிமையாகி அரசியல் கோழையாக வாழ்வது உகந்தது அல்ல என நான் தினமும் எண்ணினேன். கோழையாகவும் அடிமையாகவும் வாழ்வதை விட மனச்சாட்சிக்கு நேர்மையாக கொள்கைகளுக்கு மதிப்பளித்து உயிரிழப்பதே மேல் என்று கருதியதால் இந்த கொடூரமான சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக வீதியில் இறங்கி போராட வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு வந்தேன். எமது உன்னதமான தாய்நாடு தற்பொழுது அரசியல் திருப்பு முனையை அடைந்துள்ளது. அது எனது 49 வருட கால தீர்மானமிக்க கடினமான சவால்மிகு அரசியல் பயணத்தினதும் திருப்பு முனையாகும். தொலைவிலுள்ள ரஜரட்டையின் மகத்தான வரலாற்றை கொண்ட பொலனறுவை விவசாய நிலத்திலிருந்து அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்த நான் இளம் பருவத்திலேயே துன்பப்படும் மக்களுக்கு மத்தியில் இருந்து சமூக சமத்துவத்திற்கான பணிகளை ஆரம்பித்தேன் என்பதனை நேர்மையாக கூற விரும்புகின்றேன். நான் வெள்ளி கரண்டியை வாயில் வைத்துக் கொண்டு பிறக்கவில்லை. நான் ரோஜா பூக்கள் தூவப்பட்ட கட்டிலில் உறங்கவில்லை. நான் உங்களை போன்ற சராசரி மக்களின் மத்தியிலிருந்து வந்த தலைவனாவேன். நாட்டின் சராசரி மக்களோடு நெருங்கி பழகி அவர்களது இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்துக் கொண்டு நான் பெற்ற வாழ்க்கை அனுபவம் ஊடாகவே அதிகாரமிக்க அமைச்சு பதவிகளை வகித்துக் கொண்டு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் மதிப்புக்கு இலக்கான வேளையிலும் அவதூறு மற்றும் கொலை முயற்சிகளை எதிர்நோக்கிய சந்தர்ப்பத்திலும் திட சங்கல்பத்துடன் அந்த சவால்களை வெற்றி கொள்வதற்கான சக்தி எனக்கு கிடைத்தது என்பதனை மிகவும் நேர்மையாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதிகாரம் மீதான ஆசை, பணத்தின் மீதான ஆசை, காட்டுச் சட்டம், ஒழுக்கமின்மை மற்றும் பொய்களின் மீதான ஆதிக்க மேலோங்கியுள்ள குடும்ப ஆட்சியால் மயங்கி கிடக்கும் தற்போதைய நிர்வாகத்திற்கு தீர்மானமிக்க சவாலை விடுப்பதற்காக நான் முன்வந்தமைக்கான காரணமும் வாழ்க்கை பயணத்தில் நான் கற்றுக்கொண்ட அதே எண்ணக்கருவாகும். இந்த மிகப்பெரிய தேசிய செயற்பாட்டுக்காக என்னை ஊக்கப்படுத்திய தேசப்பற்றுள்ள அதே போன்று ஒழுக்கமுள்ள சமூகத்தை விரும்பும் அனைத்து தேரர்களுக்கும், நல்லொழுக்கமுள்ள சமூகத்துக்காக பிரார்த்திக்கும் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ மத தலைவர்களுக்கும் சிரம் தாழ்த்தி எனது மரியாதையை செலுத்த விரும்புகின்றேன். அத்தோடு நீண்ட காலமாக தமது சமூகத்துக்கு பல்வேறு உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக அர்ப்பணிப்பு செய்த விவசாய தொழிற்சங்க தலைவர்கள், தொழில்சார் வல்லுநர்கள், சூழலியலாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், மகளிர் உரிமை செயற்பாட்டாளர்கள், சிறுவர் உரிமை செயற்பாட்டாளர்கள், அத்தோடு எமக்கு பாரிய சக்தியாக அமைந்துள்ள சனசமூக அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் என அனைவரும் பொது வேட்பாளராக நான் களமிறங்கியமை தொடர்பாக பாராட்டுக்களை தெரிவித்து என்னை ஊக்கப்படுத்தி வருகின்றனர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூற விரும்புகின்றேன். ஏதேனும் ஒரு குடும்பத்தின் குறுகிய அரசியல் அபிலாஷை, ஏதேனும் ஒரு குடும்பத்தின் குறுகிய அதிகார மோகத்துடன் கூடிய தேவை, எவரேனும் ஒருவருடைய முன்னேற்றத்துக்கான மோகம் அல்லது பகை தீர்ப்பதற்காக நான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவில்லை. எனது தாய் நாட்டுக்கும் அதில் வசிக்கும் அனைத்தின மக்களுக்கும் சம சந்தர்ப்பங்களை வழங்கும் அரசியல், பொருளாதார, சமூக சூழலை உருவாக்கும் வரலாற்று கடமையை நிறைவேற்றுவதற்காகவே நான் இந்த சவாலை ஏற்றுள்ளேன். குரோதம், அதிகாரம் மீதான மோகம், பணத்தின் மீதான ஆசை, சூழலை மாசுபடுத்துவதற்கு பதிலாக கருணை, இரக்கம் மற்றும் அன்பை முன்னிலைப்படுத்தியே நான் எனது ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றேன். இதற்காக இன மத குல பேதங்கள் இன்றி அனைவரது அஹிம்சை வழியிலான தலையீட்டினூடாக ஊழல் மிக்க அதிகாரம் மீது அதீத மோகம் கொண்டுள்ள குடும்ப ஆட்சியை தோற்கடித்து மக்களின் சுயாதீனமான வாக்கினால் புதிய அரசியல் புரட்சியை மேற்கொள்வதே எனது நோக்கமாகும். நான் கொள்கைகளை பாதுகாக்கவும் அவற்றை நிறைவேற்றவும் முக்கியத்துவம் அளிப்பேன். மாற்றத்துக்காக ஒன்றிணைவோம்.
மைத்ரி ஆட்சியில் 100 நாட்களுக்குள் புதிய நாடு எனும் துணைப்பொருளில் ஜனாதிபதி தேர்தலுக்கான எனது விஞ்ஞாபனத்தை மக்களிடம் சமர்ப்பித்துள்ளேன். இந்த செயற்பாட்டின் பொழுது மகா சங்கத்தினர் உள்ளிட்ட ஏனைய மத தலைவர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் என்னுடன் இணக்கப்பாட்டினை ஏற்படுத்திக் கொண்ட தேசிய கொள்கைக்கு அமைய செயற்பட்டுள்ளேன். நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவுடன் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகளிடம் தேசிய ஐக்கிய கூட்டமைப்பு அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்காக அழைப்பு விடுப்பேன். இரண்டாவதாக, எனது ஆட்சியின் முதல் 100 நாட்களுக்குள் குறித்த ஒரு காலப்பகுதிக்குள் மேற்கொள்ள வேண்டிய அவசர அரசியல் மறுசீரமைப்புக்காக தற்போதுள்ள சர்வாதிகாரத்துக்கு வித்திடும் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமைக்கு பதிலாக அமைச்சரவை மற்றும் பிரதமரோடு நிறைவேற்று அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறும் நீதிமன்றத்துக்கு கடப்படும் அரச தலைவராக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை மாற்றும் அரசியலமைப்பு திருத்தத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுப்பேன். இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றும் நடவடிக்கையின் பொழுது இந்த நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் பௌத்த சமயம் முதலான ஏனைய சமயங்கள் தொடர்பில் தற்போதைய அரசியல் அமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்புகளை அதே நிலையில் பேணிச் செல்லக்கூடிய தேசிய இணக்கப்பாடொன்றை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். அந்த மறுசீரமைப்புக்கான முன்னோடி நடவடிக்கையாக அரச பாதுகாப்பு அதிகாரிகளை தவிர்ந்த ஏனைய அமைச்சு பொறுப்புகளை பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவையிடம் இடைக்கால நிர்வாகத்தின் பொழுது ஒப்படைப்பதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். 18வது அரசியலமைப்பு திருத்தத்தை ரத்து செய்வதே எனது 2வது மறுசீரமைப்பு நடவடிக்கையாகும். 18வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை சர்வாதிகார முறையாக மாற்றியது. அதன் மூலம் அரசியல் அதிகாரம் என்பது தற்காலிக பொறுப்பு மாத்திரமே என்ற கீழத்தேய மற்றும் மேற்கத்தைய அரசியல் கோட்பாட்டின் அடிப்படை சீரழிக்கப்பட்டுள்ளது. எமது நாட்டில் நல்லாட்சியை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டுமாயின் 18வது திருத்தத்தின் ஊடாக அறிமுகப்படுத்தப்பட்ட சர்வாதிகார அரசியலமைப்பு சரத்துக்களை ரத்து செய்ய வேண்டும். இதற்கமைய நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்காக அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாராளுமன்றத்தை ஸ்தாபித்து சுயாதீனமாக செயற்படக்கூடிய நீதிமன்றம், சுயாதீனமாக செயற்படக்கூடிய தேர்தல்கள் செயலகம், சுயாதீனமாக செயற்படக்கூடிய கணக்காய்வாளர் நாயகம் அலுவலகம், சுயாதீனமாக செயற்படக்கூடிய லஞ்ச ஊழல் ஒழிப்பு நிறுவனம், சுயாதீன போலீஸ் துறை ஸ்தாபிப்பதற்கான சுயாதீன ஆணைக்குழுக்களை உருவாக்குவதை நோக்காக கொண்ட தேசிய இணக்கப்பாட்டை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த நான் எதிர்பார்க்கின்றேன். அத்தோடு விருப்பு வாக்கு போட்டியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கும் நிலையான அரசாங்கம், வலுவான எதிர்க்கட்சி உள்ளிட்ட அனைத்து மக்கள் பிரிவுகளினதும் தொழில்களை பிரதிபலிக்கும் உறுதி செய்யப்பட்ட தொகுதி முறைமை மற்றும் விகிதாசார முறைமையின் அடிப்படையிலான புதிய தேர்தல் முறைக்கான தேசிய இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூற விரும்புகின்றேன். நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்ற ஒழுக்கமற்ற ஆட்சி கசினோக்களை ஏற்படுத்தியும், போதைப் பொருளை விநியோகித்தும், எத்தனோலை ஊக்குவித்தும், சிகரெட் நிறுவனங்களுக்கு அடிமையாகியும், குடுக்காரர்களை ஊக்குவித்தும், ஆசனிக் போன்ற விஷ ரசாயனங்களை பிரபலியம் செய்து மக்களை நோயாளர்களாக மாற்றியும், அபிவிருத்தி எனும் போர்வையில் உடன்படிக்கைகளை செய்து கொண்டு பல கோடி ரூபாய் பணத்தை சூறையாடி அதன் சுமையை மக்கள் மீது சுமத்தும் வகையில் முன்னெடுக்கும் அனைத்து விதமான சமூகத்துக்கு எதிரான, தேசத்துக்கு எதிரான செயற்பாடுகளை தடுக்கும் வகையில் சட்டம் மற்றும் நியாயத்தை நிலைநிறுத்தும் செயற்பாட்டுக்கு உயிரிட்டுவேன். தற்போதுள்ள ஒழுக்கமற்ற அரசியல் கலாச்சாரத்திடமிருந்து உன்னதமான வரலாறு உள்ள எமது சமூகத்தை மீட்பதற்காக சமூகத்தில் அமைதியான நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வழி சமைக்கும் பாரிய செயற்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு எண்ணியுள்ளேன். தற்போதைய ஆட்சியின் உசாரான அபிவிருத்தி பெறுபேறுகளை சமூகத்தில் உள்ள ஒரு பகுதியினரை அடைகின்றனர். தற்போதுள்ள அபிவிருத்தி திட்டங்களை ஊழல் மற்றும் மோசடிகளிலிருந்து மீட்டெடுத்தால் அந்த அபிவிருத்தியை மும்மடங்காக அதிகரிக்க முடியும் என்பது நிபுணர்களின் கணிப்பாகும். மக்களுக்கு துரித மற்றும் நீண்டகால பலன்கள் கிடைக்கும் வகையில் இந்த அபிவிருத்தி செயற்திட்டத்தை எமது ஆட்சி முறையின் கீழ் ஒழுங்குபடுத்துவோம், துரிதப்படுத்துவோம், வெளிப்படையான வகையில் முன்னெடுப்போம். இன்று நாட்டு மக்கள் வரிச்சுமை, கடன் சுமை, வாழ்க்கை சுமையுடன் தினந்தோறும் கஷ்டத்துடன் வாழ்கின்றனர். மக்கள் பயன்படுத்துகின்ற அத்தியாவசிய உணவு மற்றும் ஏனைய பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள அநீதியான வரிகளை ஒழித்து வாழ்க்கை செலவை குறைப்பதற்கும், கடன் சுமையிலிருந்து மக்களை விடுவித்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான குறுங்கார பொருளாதார திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கும் நாம் எதிர்பார்த்துள்ளோம். இதன்போது அரசு மற்றும் தனியார் துறையினரின் சம்பளங்களை அதிகரிக்கவும், உள்நாட்டு உற்பத்திகளுக்கு நியாயமான விலைகளை உறுதிப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுப்போம். ஓரம் கட்டப்பட்டுள்ள வறிய மக்கள், பெண்கள், சிறுவர்கள்,
விசேட தேவையுடையோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக சமூக பாதுகாப்பு முறையொன்றை அறிமுகப்படுத்தவும் நாம் எதிர்பார்த்துள்ளோம். பாதுகாப்பு தரப்பினருக்கு கிடைக்க வேண்டிய உரிய மரியாதையை எமது அரசாங்கத்தின் கீழ் நாம் மீண்டும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்போம். பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கு அர்ப்பணிப்பு செய்த எந்தவொருவருக்கும் எதிராக சர்வதேச நாடுகளின் போர்க்குற்ற நீதிமன்றத்தின் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கோ வழக்கு விசாரணை நடாத்துவதற்கோ அல்லது தண்டனை விதிப்பதற்கோ நாம் இடமளிக்க மாட்டோம். அவற்றுக்கு எதிராக ராஜதந்திர நடவடிக்கை ஒன்றை நாம் ஆரம்பிப்போம். மைத்ரி ஆட்சி என்பது பழி தீர்க்கும் ஆட்சி அல்ல. அத்தோடு மைத்ரி ஆட்சியின் கீழ் சமூக நெருக்கடிகளுக்கான காரணங்களுக்கு தீர்வினை கண்டுபிடிப்போம். சுதந்திரத்துக்கு பின்னர் எமது நாட்டில் இரத்த களரியை ஏற்படுத்திய வன்முறைகள் ஏற்பட்டன. பயங்கரவாத செயற்பாடுகள் பரவின. அச்சமிகு சூழல் உருவானது. நாட்டில் பிணங்கள் குவிந்தை 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 நாட்டில் பிணங்கள் கு
குவிந்தை நாட்டில் பிணங்கள் 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 குவிந்தை
குவிந்தை நாட்டில் பிணங்கள் 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 குவிந்தை நாட்டில் பிணங்கள்